உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி உறவு நீடிச்சு நிலைச்சிருக்கணும்னு யாரையும் நாங்க ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. நான் இவங்க 2 பேரையும் பிரிச்சிடுறேன். நியாயத்தை வழங்க தான் நாங்க இங்க இருக்கோம். சொல்ல போனா இது ஒரு கடினமான வேலை. மத்தவங்க பார்க்காத விஷயத்த நாங்க இங்க இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சொந்த பிரச்சனைகள் அப்புறம் ஈகோவை தள்ளி வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இவங்க 2 பேரும் என்னத்தை விரும்புறாங்க? இப்பெல்லாம் மியூச்சுவல் டிவோர்ஸ்ங்கிறது மியூச்சுவலாவே இல்ல. அவங்களுக்குள்ள வேற என்னவோ ஒண்ணு நடக்கும். அதோட இந்த கேஸ பொறுத்த வரையில இது ரொம்பவே வித்தியாசமா தெரியுது. இவங்க சண்டை போட்டுக்கிறத கண்ணால பார்க்க முடியுது. அதோட இவங்க ஈகோவும் கிளாஷ் ஆகுது. இவங்க 2 பேருமே பிரியணும்னு அவங்க இஷ்டத்தை சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க மனசு அதை விரும்பல. அது சண்டை போட விரும்பல. அது வேற எதையோ எதிர்பார்க்குது. அதை என்னால பார்க்க முடியுது. இங்க இவங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஆனா அவரு வழியில துடிக்கிறாரு. இவங்க பலம் வந்ததா சொல்றாங்க. அதோட அவங்க கல்யாணத்தை முடிச்சுக்க விரும்புறதா சொல்லவே இல்ல. இங்க இவருக்கு பிரியணும். ஆனா இவரு டெட்னஸ் இன்ஜெக்ஷனை ஞாபகப்படுத்துறாரு. இன் ஷார்ட், இவங்க 2 பேருமே பிரிய வந்திருக்காங்க. ஆனா ஒன்னாதான் இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு நம்பிக்கை இங்க தெரியுது. அதனால என்னால இவங்களுக்கு டிவோர்ஸ கிராண்ட் பண்ண முடியாது. What? சொல்ல போனா இவங்களுக்கு சந்தர்ப்பம் தரேன். இவங்க உறவை இவங்க காப்பாத்திக்கணும். அடுத்த 3 மாதம் இவங்க வாழ்க்கையை தொடர்ந்து ஒன்னா நடத்தணும். இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாட்டி, இந்த மாதிரி நீங்க பேசி நான் பார்த்ததே இல்ல. நீங்க அப்செட்டா இருக்கீங்க. அவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணது உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அவளை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும். அம்மா தான் நம்பாம இருந்தாங்க. அதை இப்ப ஃபீல் பண்றாங்க. இதை விட டிவோர்ஸ் நாம கேட்காமயே இருந்திருக்கலாம். 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. அதுவும் அவங்க வீட்டுல. முட்டாள்தனமான இந்த ஐடியாவை யார் கொடுத்தது? டிவோர்ஸ யார் விரும்புனீங்க? வாயை திறந்து இதுக்கு பதில் சொல்லுங்களேன். யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். ஏன்னா ரிஷிக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்பினேன். அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணேன். இப்போ தேவையில்லாம அவனை இன்னொரு இக்கட்ல மாட்டி விட்டுருக்க. அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு நமக்கு கூட தெரியாது. நீ ரிஷிக்கு விடுதலை கொடுக்க விரும்பினியா? நீ ரிஷிக்கு விடுதலை கொடுக்க விரும்பல. ஆணவத்துக்காகவும் ஈகோவுக்காகவும் இதை நீ செஞ்சிருக்க. ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்க. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. நீ மட்டும்தான். அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? பெரிய பிசினஸ் எல்லாம் செய்யறதா எங்க கிட்ட நீ அலட்டிக்கிட்ட. ஆனா ஒரு உறவை உன்னால மெயின்டைன் பண்ண முடியல. மொத்தத்தையும் குட்டிச்சோரா ஆக்கிட்ட. நீ அவகிட்ட சைன் வாங்க போயிருக்கவும் கூடாது. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கவும் கூடாது. கோர்ட்டுக்கு போய் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட வாங்கிட்டு வந்திருக்கவும் கூடாது. நான் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா அதுக்கு டிவோர்ஸ் வாங்கி தானே ஆகணும். உனக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நீ இந்த அளவுக்கு தூண்டி விடுறதுக்கு என்ன அவசியம்னு தான் கேக்குறேன். நீலம், நான் சொல்றத கேட்டுக்க. இந்த பொண்ணு பேச்ச கேட்டு ஏதாவது செஞ்சேன்னு வையே, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வீட்ல மூத்தவன் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இல்ல இந்த வீட்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? என்கிட்ட பேசுறதும் கிடையாது, தெரிவிக்கிறதும் கிடையாது, எதுவும் செய்யறது இல்ல. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்களா? எதையாவது செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட வந்து யாராவது யோசனை கேட்டிருக்கீங்களா? பாட்டி, பாட்டி, மாம், அம்மா, ஒண்ணும் இல்ல. அமைதியா இருங்க. அம்மா, நீங்க இந்த மாதிரி டென்ஷன் ஆக கூடாது. அது உங்களுக்கு நல்லது இல்ல. உங்களுக்கு பிபி ஷூட் அப் ஆயிடும். சோனியா, போய் தண்ணி கொண்டு போய் உங்களுக்கு. ஓகே மேம். நீங்க உட்காருங்க. லக்ஷ்மி எப்ப வருவா? நாளைக்கு காலையில. நாளையில இருந்து என்ன பண்ண போறீங்க? முதல்ல லக்ஷ்மி வரட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. அங்க கோர்ட்ல அவங்க சித்தப்பாவும் சித்தியும் பேசும்போது நான் கேட்டேன். நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி லக்ஷ்மியோட வேலை தான் இருக்கு. டிவோர்ஸ் வாங்குறதும் அவளுடைய ஐடியால ஒண்ணுதான். உண்மை என்னன்னா அவளுக்கு ஓப்ரா இண்டஸ்ட்ரீஸோட முதலாளி ஆகணும். அதோட சட்டப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும். அத நாளைக்கு வரால என்னமோ ஜெயிச்சுட்டு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அவளை ஜெயிக்க விட மாட்டேன். அவ என்னோட வைஃப் இல்ல. அப்படி இருக்கவும் முடியாது. என்ன ஆனாலும் சரி, மனைவிங்கிற ஸ்தானத்தை அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஆயுஷ், வெறும் 3 மாசம் தானே. 3 மாசம் ஏதோ இப்படி ஓடி போயிடும். யாரையும் அவ ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குள்ள அவ வீட்டுக்கு போக வேண்டிய நேரமே வந்துடும். And I promise you, ஆயுஷ்,
இந்த 3 மாசம் டைம்ங்கிறது என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்கு நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவேன், உன்னோட முகத்தை என்னைக்கும் என்கிட்ட காட்டாத. ஐ ப்ராமிஸ் யூ தட். என்ன அவ என் மனசை உடைச்சிருக்கா, என்ன அவ ஏமாத்திருக்கா. எங்களுக்குள்ள லவ் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் லைஃப்ல கிடைச்சதே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு அவளை பிடிச்சிருந்தது. இந்த அளவுக்கு யாரையும் நான் விரும்பினது இல்ல. அவளை நான் அந்த அளவுக்கு நம்பினேன், இது வரைக்கும் யாரையும் நம்பாத அளவுக்கு நம்பினேன். உன்னை கூட அப்படி நம்பினது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? ஏமாற்றம். அதுவும் எனக்கு. அவ என்ன ஏமாத்திருக்கா? ரிஷி ப்ரோ, இல்ல ஆயுஷ், என் கண்ணில் இருக்கிற அந்த ஏமாற்றம், வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாள்ல மறைஞ்சிரும், மொத்தமா மறைஞ்சிரும். நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? லக்ஷ்மியை நான் வருத்தப்பட வைப்பேன், அவளை நான் அழ வைப்பேன், அவ என் கண்ணு முன்னாடி அழுவா. அப்பதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆயுஷ். ஒன்னு தெரியுமா ரிஷி ப்ரோ, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை வெறுத்திருப்பேன். ஆனா இப்போ லக்ஷ்மி அண்ணி உங்களை ஏமாத்திருக்காங்க, நம்மளோட நம்பிக்கையை அவங்க இழந்திருக்காங்க. நானும் அவங்கள வெறுத்துட்டேன் ரிஷி ப்ரோ. ஏன்னா எனக்கு அவங்கள இது எல்லாமே அவங்களே தான் பண்ணிருக்காங்க. யாரோ வற்புறுத்தி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு அவங்களால சொல்லவே முடியாது. she has done it. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால அது முடியவே மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கறேன். என் ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும். அவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீ மட்டும் அவகிட்ட பேச. நான் பேச மாட்டேன். என்ன பேசுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என் வாயை கிளறாதடா, நான் ஏற்கனவே கோவத்துல கத்தி இருக்கேன். 2 பொண்ணுங்க தான் காரணம், லக்ஷ்மியும் மலிஷ்காவும். வெறும் லக்ஷ்மி, மலிஷ்கா கிடையாது நீலம். மலிஷ்காவும் தப்பு பண்ணிருக்கா. ஏன்னா மலிஷ்கா இந்த மாதிரி யாரையும் வற்புறுத்தாம ஃபோர்ஸ் பண்ணாம இருந்திருந்தா எல்லாம் சரியா நடந்திருக்கும். நீலம், இல்ல கிரண், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நாங்க தான் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். பலன் என்னன்னு பார்த்தல, இவங்க நிலைமைய பாரு. இந்த வயசுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வயசுல அவங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் தேவையா சொல்லு? நாங்களும் அதை விரும்பல. எங்க வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இஷ்டப்படி எதுவும் நடக்கல. எல்லாமே எங்க கையை விட்டு நழுவி போற மாதிரி தெரியுது. இன்னும் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும். என்னால முடியலங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க தான் இதை சமாளிக்கணுங்க. என்னால முடியல. நீலம், இங்க பாரு. இப்ப என்னோட நிலைமையும் உன்ன மாதிரி தான் இருக்கு. நாம இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி தவிக்கிறோம். இப்ப பாக்குறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் நீ ஏத்துக்கிறது நல்லது. அப்பதான் உன் மனசு நிம்மதியா இருக்கும். கரெக்ட். நீங்க இப்படி தானே பேசுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் இல்ல? அதான் அந்த பொண்ணு லக்ஷ்மி, உங்களோட பொண்ணு, வீட்டுக்கு திரும்பி வராளே. இல்ல நீலம், இப்ப வீட்டுக்கு வரப்போறவ என்னோட மகள் லக்ஷ்மி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.